Hello friends, welcome back to our channel Smart Stitch. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸோட கிளாஸ் 31 தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கிளாஸ் 29 and 30யோட கண்டினியூவேஷன் மாதிரி தான் இருக்கும். இது வரைக்கும் நம்ம வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் அண்ட் கிளாஸஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இந்த கிளாஸை கண்டினியூ பண்ண முடியாத மாதிரி நிறைய தடைகள் இருந்தாலும் உங்களோட பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது கண்டிப்பாக எவ்வளோ பேரியர்ஸ் வந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணி இந்த கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் நீங்களும் நம்மளோட ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி புதுசாக நம்மளோட வீடியோஸை பார்க்குற வியூவர்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க, மேம் எங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர் கொடுங்கன்னு கேட்குறீங்க. உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர் எப்படி நம்ம கொடுப்போன்னா அதுக்கான ஒரு ப்ராசஸ் இருக்குது. நீங்கள் நம்மளோட கிளாஸை பார்த்து, அதாவது யூடியூப் வீடியோஸை நீங்கள் வாட்ச் பண்ணி அதில் கொடுத்துருக்குற அசைன்மெண்ட்டை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ண பிறகு உங்களுக்கான எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் அதில் கொடுப்போம். அதை ஃபாலோ பண்ணி நம்மளோட அசைன்மெண்ட் சென்ட் பண்ணுற குரூப்பில் எவ்ரி மண்டே நம்மளோட குரூப் ஓப்பனாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் சென்ட் பண்ணீங்கன்னா சென்ட் பண்ணி ஒரு வாரத்துக்குள்ள கிட்டத்தட்ட 5 to 6 ரெஜிஸ்டர் நம்பர் லைனிங் கிளாத் எவ்வளோ நீளம் இருக்குன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அப்படிதான் 2 inches லென்த் எனக்கு இருக்கு. அசைன்மென்ட் 32 inch லென்த்ல வாங்கியிருக்காங்க. 5 inch விட்த்ல நம்மளோட டைம் வேஸ்ட் பண்ணாம 32 inch அகலம் 5 inch இருக்கிற மாதிரி கிளாத் ரெடி பண்ணி வீடியோல சொல்லிருக்கேன். ரெடி பண்ணிட்டு ஒவ்வொரு இன்ச்சும் டேப் வச்சு ஒவ்வொரு இன்ச்ல என்னென்ன டிசைன் யூஸ் பண்ணிருக்காங்க, என்னென்ன ப்ளீட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, கேதர்ஸ் எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க அதெல்லாம் உங்களுக்கு கட் பண்ண தெரியும்ங்கறனால தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணல. இந்த வீடியோ நீங்க உங்ககிட்ட இருக்கிற கிளாத்தை கரெக்ட்டா 32 inch இருக்கிற மாதிரி லென்த்தும் 5 inch என்னங்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ளீட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, கேதர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க, ஒவ்வொரு யூஸ் பண்ணி டாட் வச்சு எவ்வளவு டெக்கரேட்டிவா மாத்திருக்காங்க. சாதாரண நம்பர் போடும்போது ரொம்ப ஃபர்ஸ்ட் ரொம்ப கம்மியான வேல்யூக்காகனா தையலுக்காக அந்த ப்ளீட்ஸ் யூஸ் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸோட வேல்யூவை எப்படி இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அதன் உங்களுக்கு காட்ட போகிறேன். அது பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். இப்படியெல்லாம் டிசைன் பண்ண முடியுமா, இந்த டிசைன்லாம் இப்படி பண்ணது தானா அப்படின்ட்டு நிறைய ஐடியாஸ் கூட உங்களுக்கு கிடைக்கும். இந்த கிளாஸ் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். உங்களுக்கு இதில் கொடுக்குற அசைன்மெண்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணும்போது நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இந்த கிளாஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் ப்ளீட்டடை பற்றி தான் என்கிட்ட இருக்க ப்ளீட்டட் ட்ரெஸ்ஸை மட்டும் இப்போ காட்டுறேன். இது ஒரு ப்ளீட்டட் ட்ரெஸ் தான். ப்ளீட்டட் யூஸ் பண்ணி இதில் நான் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இந்த ட்ரெஸ் நான் ஸ்டிச் பண்ண ட்ரெஸ் தான். இது என்னோடய பொண்ணுக்கு ஸ்கூலில் ஆரஞ்சு டே செலிப்ரேஷன் இருந்து அப்போது ஆன்லைனில் ட்ரெஸ் வாங்கலான்னு பார்க்கும்போது அதுக்கான டேட்டெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ நான் ஆர்டர் போட்டாலும் அது கைக்கு வந்து சேராது. அதனால நான் உடனே கடையில் போய் 2 மீட்டர் கிளாத் எடுத்தேன் ஆரஞ்சு கலரில். அதை சூப்பராக டிசைன் பண்ணி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு இது கூட அந்த ஒரு நைஃப் ப்ளீட் யூஸ் பண்ணது தான். ஏற்கனவே அந்த ஆரஞ்சு ட்ரெஸ்ஸுமே நைஃப் ப்ளீட் தான். பார்த்துக்கோங்க, இது க்ராப் டாப் மாதிரி வரும். மேலே ஜீன்ஸில் ஓவர் கோட் வரும். இந்த டாப்பில் எப்படி நைஃப் ப்ளீட்டை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இப்போது நிறைய பட்டு பாவாடையில் கூட இந்த மாதிரி நைஃப் ப்ளீட்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பாக்ஸ் ப்ளீட்லாம் பாவாடையோட சட்டையில் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக என்னோட எல்லோ கலர் ட்ரெஸ்ஸை பாருங்கள். இதுவும் நான் ஸ்டிச் பண்ண ட்ரெஸ் தான். நைஃப் ப்ளீட் வச்சு தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது என்னோடய பாப்பா 2 வயசாக இருக்கும்போது அவளோட பர்த்டேக்காக நான் ரெடி பண்ணது. இது ஒரு சாரியில் தான் நான் டிசைன் பண்ணேன். எல்லோ கலர் சாரீ, அதில் பிங்க் கலர் வெல்வெட் கிளாத்தை யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் இந்த ட்ரெஸ்ஸை பாருங்கள். இது ஒரு ரெடிமேட் ட்ரெஸ்ஸு. இந்த ட்ரெஸ்லேயும் நைஃப் ப்ளீட்டை வச்சு எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள்.
அடுத்ததாக இதுவுமே ஒரு சாரியில் டிசைன் பண்ணது தான். சாரீ மீன்ஸ் சாரியோட ப்ளவுஸ் பார்ட்டு. நம்மகிட்ட நிறைய ப்ளவுஸு இதே கலரில் இருக்கிறதுனால அந்த ப்ளவுஸ் வேஸ்ட் பண்ண வேண்டான்னு பாப்பாவுக்கு நைஃப் ப்ளீட்டை யூஸ் பண்ணி அழகான ஃப்ராக் ரெடி பண்ணியிருந்தேன். இதை பார்த்துக்கோங்க. இது ஒரு ட்ரெஸ்ஸோட கோட்டு, ரெடிமேடில் வாங்கின ஒரு வெஸ்டர்ன் டைப் ட்ரெஸ்ஸோட கோட்டு. இந்த கோட்டில் நைஃப் ப்ளீட்டை யூஸ் பண்ணி எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அடுத்ததாக ஒரு ஃப்ராக். இந்த ஃப்ராக்கை பாருங்கள். இது வெஸ்டர்ன் டாப் மாதிரி தான். வெஸ்டர்ன் டாப்பில் எப்படி கேதர்ஸ் நைஃப் ப்ளீட்டை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம ப்ளீட்ஸை சாதாரணமாக யூஸ் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸோட வேல்யூவை எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அடுத்ததாக இது ஒரு பாக்ஸ் ப்ளீட்டு ட்ரெஸ்ஸு. இனி பார்க்குறதெல்லாம் பாக்ஸ் ப்ளீட் தான். பாருங்கள், பாக்ஸ் ப்ளீட்டு நம்ம கண்டுபிடிக்கிறதுனா சென்டரில் என்ன ப்ளீட் இருக்குன்னு பார்க்கணும். இந்த ட்ரெஸ்ஸில் சென்டரில் பார்த்தோன்னா பாக்ஸ் ப்ளீட் இருக்குது. சைடு லெஃப்ட் சைடு இன்னும் 2 பாக்ஸ் ப்ளீட், ரைட் சைடு ஒரு 2 பாக்ஸ் ப்ளீட். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது பாக்ஸ் ப்ளீட் தான். பாக்ஸ் ப்ளீட்டை ஸ்டிச் பண்ணி அதோட முடிவில் எண்டிங்லேயுமே அதே ஸ்டிச்சிங்கை அப்படியே போட்டதுனால இந்த ட்ரெஸ் எவ்வளோ இதோட லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ட்ரெஸ்ஸோட ஸ்கேட் பார்ட்டை விட்டுட்டு யோக் பார்ட்டை நம்ம பார்த்தோன்னா அதில் கேதர்ஸ் யூஸ் பண்ணி எலாஸ்டிக் யூஸ் பண்ணி கேதர்ஸ் கூட வச்சுருக்காங்க. நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி வச்சு பாருங்கள், தெரியும். நெக்ஸ்ட் இது ஒரு வெஸ்டர்ன் வியர் ட்ரெஸ் தான். இந்த ட்ரெஸ்ஸில் பாருங்கள், இதில் பாக்ஸ் ப்ளீட் யூஸ் பண்ணியிருக்காங்க. சென்டரில் பாக்ஸ் ப்ளீட் வந்துச்சுன்னா அது பாக்ஸ் ப்ளீட் தான். பாருங்கள் எந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு. உள்ள ஒரு லைனிங் கொடுத்துருக்காங்க. அந்த லைனிங்கில் பாக்ஸ் ப்ளீட் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு இதோட ரிச்சு அந்த பாக்ஸ் ப்ளீட் வச்சதுனால எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இது பேண்ட்டு. இந்த பேண்ட்டை பாருங்கள். பேண்ட்டில் ஃபுல்லுமே பாக்ஸ் ப்ளீட் வச்சு தான் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ப்ளீட்டுமே பாக்ஸ் ப்ளீட் தான். சென்டரில் பாக்ஸ் ப்ளீட் இருக்குது. இந்த மாதிரி பட்டியாலா பேண்டெல்லாம் பாக்ஸ் ப்ளீட் வச்சும் பண்ணியிருப்பாங்க, நைஃப் ப்ளீட் வச்சும் பண்ணியிருப்பாங்க. உங்கள்கிட்ட இருக்க பேண்ட்டெல்லாம் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பேண்ட்டில் நம்ம ஏற்கனவே ஸ்டிச் பண்ண டவுசர் எல்லாத்துலேயுமே கேதர்ஸ் இருக்கும். எலாஸ்டிக் யூஸ் பண்ணி கேதர்ஸ் நம்ம வியர் பண்ணும்போது நம்ம இடுப்பில் இருக்கிற ஏரியாவில் நம்ம எலாஸ்டிக் போட்டிருப்போம். அது கூட ஒரு டைப்பான கேதர்ஸ் தான். இந்த ட்ரெஸ்ஸு ஒரு இன்வெர்ட்டட் பாக்ஸ் ப்ளீட். ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸோட சென்டரில் பாருங்கள் பாக்ஸ் ப்ளீட் அப்படி பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்குது. இது ஒரு இன்வெர்ட்டட் பாக்ஸ் ப்ளீட்டு. பாக்ஸ் ப்ளீட்டுக்கும் இன்வெர்ட்டட் பாக்ஸ் ப்ளீட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சென்டரில் எது இருக்கோ, சென்டரில் பாக்ஸ் இருந்தால் அது பாக்ஸ் ப்ளீட்டு, சென்டரில் பிரிஞ்சு வந்துச்சுன்னா அது இன்வெர்ட்டட் பாக்ஸ் ப்ளீட்டு. அடுத்ததாக இதுவும் ஒரு இன்வெர்ட்டட் பாக்ஸ் ப்ளீட் தான். இது நான் ஸ்டிச் பண்ண ட்ரெஸ் தான். இதோட சென்டரை பார்த்துக்கோங்க. ஸ்கேட் பார்ட்டில் சென்டரை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இன்வெர்ட்டட் பாக்ஸ் ப்ளீட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்டில் ஒரு இன்வெர்ட்டட் பாக்ஸ் ப்ளீட், அதே மாதிரி பேக்லேயும் ஒரே ஒரு இன்வெர்ட்டட் பாக்ஸ் ப்ளீட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸு கம்மியான அளவு துணியிலே நான் ஸ்டிச் பண்ணது. ஒரு 1 மீட்டர் கிளாத் நான் வாங்கியிருந்தேன். அதில் 2 ட்ரெஸ்ஸாக நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அதாவது ஒரு 1 இயர் பேபிக்கானதும் ஒரு 2 இயர் பேபிக்கானதும் அந்த மாதிரி 2 ரெடி பண்ணியிருந்தேன். இது கூட ஒரு ஓவர் கோட்டு தான். ஏற்கனவே இதோட டாப்ஸை நம்ம பார்த்தோம். அந்த டாப்ஸோட ஓவர் கோட் இது. இந்த ஓவர் கோட்லேயுமே இன்வெர்ட்டட் பாக்ஸ் ப்ளீட் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. பாருங்கள், லெஃப்ட் சைடு ஒரு இன்வெர்ட்டட் பாக்ஸ் ப்ளீட்டு, ரைட் சைடு ஒரு இன்வெர்ட்டட் பாக்ஸ் ப்ளீட்டு. அடுத்ததாக இப்போ ஒரு ட்ரெஸ் பார்க்க போகிறோம். இதுலேயும் இன்வெர்ட்டட் பாக்ஸ் ப்ளீட் தான் சென்டரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், ட்ரெஸ்ஸோட சென்டரில் பாருங்கள் இன்வெர்ட்டட் பாக்ஸ் ப்ளீட் இருக்குது. அதுக்கப்புறமா ட்ரெஸ்ஸில் ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே நைஃப் ப்ளீட்டாக இருக்குது. பாருங்கள், நம்ம இந்த மாதிரி கூட ரெடி பண்ணலாம். இது ஒரு ரெடிமேட் ட்ரெஸ்ஸு தான். பேக் சைடும் பாருங்கள் ஒரே ஒரு இன்வெர்ட்டட் பாக்ஸ் ப்ளீட்டு. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் நைஃப் ப்ளீட். ஒரு சைடு லெஃப்ட் சைடு எல்லாமே லெஃப்ட் சைடு பார்த்துருக்குற மாதிரி, ரைட் சைடு எல்லாமே ரைட் சைடு பார்த்துருக்குற மாதிரி நைஃப் ப்ளீட்ஸ் வச்சுருக்காங்க.
நெக்ஸ்ட்டு நம்ம கேதர்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குற இந்த ட்ரெஸ்ஸில் ஸ்லீவில் கொஞ்சம் கேதர்ஸ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி பெல்ட்டில், அதாவது ஹிப் இருக்கிற இடத்துல, வேஸ்ட் இருக்கிற இடத்துல கொஞ்சம் கேதர்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது ஒரு ஸ்கேர்ட்டு. இந்த ஸ்கேர்ட்டில் பாருங்கள் கேதர்ஸ் குட்டி குட்டியாக எவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அதுக்கப்புறமா இப்போ ஒரு ட்ரெஸ்ஸு, இது நான் ஸ்டிச் பண்ண ட்ரெஸ் தான். இதில் பட்டர்ஃப்ளை ஸ்லீவ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸில் கேதர்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்கேர்ட்டையும் யோக் பார்ட்டையும் ஜாயின் பண்ணும்போது கேதர்ஸ் யூஸ் பண்ணி தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். பாருங்கள். அடுத்ததாக நீங்கள் உங்களுக்கு ரொம்பவே அறிமுகமான ட்ரெஸ் தான் அந்த ட்ரெஸ்ஸு. இந்த ட்ரெஸ்ஸில் நான் நெக் பார்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே கேதர்ஸ் தான். அதுக்கப்புறமா யோக் பார்ட்டும் ஸ்கேர்ட் பார்ட்டும் ஜாயின் பண்ணுற இடத்துலையும் கேதர்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பாட்டம், அடியில் ஒரு லேயர் கொடுத்துருக்கேன். அந்த லேயருமே கேதர்ஸ் யூஸ் பண்ணி தான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் கேதர்ஸ் இருக்கிற ட்ரெஸ்ஸை அந்த கேதர்ஸ் மிஷினில் பண்ணாங்களா, கையால் ஸ்டிச் பண்ணாங்களா, அந்த மாதிரி எதுவும் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். அந்த ட்ரெஸ்ஸு கேதர்ஸ் யூஸ் பண்ண ட்ரெஸ் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணால் போதும். இந்த ட்ரெஸ்ஸை பாருங்கள், கேதர்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா எலாஸ்டிக்கை யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ட்ரெஸ்ஸுமே கேதர்ஸ் எலாஸ்டிக்கை யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. மேலே பாருங்கள் ஒரு இன்வெர்ட்டட் பாக்ஸ் ப்ளீட் இருக்குது. அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடு ஒரு நைஃப் ப்ளீட்டு, ரைட் சைடு ஒரு நைஃப் ப்ளீட் வச்சுருக்காங்க. அடுத்ததாக நான் ஏற்கனவே உங்களுக்கு காட்டின அந்த ட்ரெஸ்ஸோட குட்டி ட்ரெஸ்ஸு, இதே கிளாத்தில் முன்னால் ஒரு ட்ரெஸ் பார்த்தோம், இன்வெர்ட்டட் பாக்ஸ் ப்ளீட்டு. இது நான் எலாஸ்டிக்கை யூஸ் பண்ணி கேதர்ஸ் ரெடி பண்ண ட்ரெஸ்ஸு. இது ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வயசு வரைக்கும் உள்ள பிள்ளைங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸு 2 to 3 இயர் பேபிக்கு கரெக்டாக இருந்திருக்கும். ரெண்டுலேயுமே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிளாத்தை யூஸ் பண்ணி, ஆனால் 1 மீட்டர் கிளாத்து ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிளாத்தை யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், பெரிய ட்ரெஸ்ஸு இன்வெர்ட்டட் பாக்ஸ் ப்ளீட் இருக்கிற ட்ரெஸ்ஸில் ப்ரௌன் கலர் கிளாத்து யூஸ் பண்ணியிருந்திருக்கேன். கேதர்ஸ் யூஸிங் எலாஸ்டிக் அந்த ட்ரெஸ்ஸில் பிங்க் கலரில் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லா வீடியோஸுமே இந்த மாதிரி எல்லா ஃப்ராக்குமே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். நம்ம கிளாஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருங்க. இது ஒரு ஜட்டி, சின்ன பிள்ளைங்களோட ஜட்டி தான். இதுலேயும் எலாஸ்டிக்கை யூஸ் பண்ணி கேதர்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் இதையும் காட்டுறேன். இந்த கிளாஸோட அசைன்மெண்ட் என்னன்னு நம்ம சொல்லிடலாம். இந்த கிளாஸில் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க, நிறைய ஐடியா கிடச்சிருக்கும், நிறைய டிசைன் பண்ணுறதுக்கு உங்கள் மைண்ட் இப்போ ரெடியாக இருக்கும். உங்கள்கிட்ட இருக்க ட்ரெஸ்ஸு இதே மாதிரி எடுத்து பாருங்கள். நான் என்கிட்ட இருக்க எல்லா ட்ரெஸ்ஸையுமே பார்க்கல, கொஞ்சம் ட்ரெஸ்ஸை தான் எடுத்தேன். அதுக்குள்ளால இவ்வளோ டிசைன், எனக்கு ஏற்கனவே இதில் இவ்வளோ டிசைன் இருக்குதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. பார்த்ததுக்கப்புறம் எல்லா ட்ரெஸ்லேயுமே கேதர்ஸ் அல்லது ப்ளீட்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து பாருங்கள், ஏதாவது ஒன்று இருக்கும். அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் என்ன ப்ளீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அல்லது கேதரிங் யூஸ் பண்ணியிருக்காங்க, எலாஸ்டிக் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க, அல்லது சாதாரணமாக கேதரிங் பண்ணியிருக்காங்க, அதை நீங்கள் அப்படியே ஜூம் பண்ணி கூட ஃபோட்டோ எடுக்கலாம். அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே எனக்கு தெரியணும்லாம் வேண்டாம், அந்த ப்ளீட்ஸை கூட எடுத்தால் போதும். எடுத்து நீங்கள் என்ன ப்ளீட்ஸ் அல்லது கேதர்ஸ், அதை நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரியே நீங்கள் அதை டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணி ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. யார் நிறைய ஃபோட்டோ சென்ட் பண்ணுறாங்க, யார் நிறைய கேதர்ஸ் ப்ளீட்ஸ் இருக்கிற ட்ரெஸ்ஸு சென்ட் பண்ணுறீங்கன்னு நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி கமெண்ட்லேயும் நீங்கள் சொல்லிடுங்க, எவ்வளோ டிசைன்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க, எவ்வளோ ட்ரெஸ்ஸஸை கண்டுபிடிச்சிருக்கீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாருமே தெரிஞ்சுக்குவாங்க. இந்த கிளாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.